மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வ மத ஜோதிட மகரிஷி என்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம எப்போவுமே செய்கிற நல்ல விஷயங்களை, அதோட நன்மைகளை பிறர் எடுத்து சொன்னால் அதோடைய சக்தி இன்னும் இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்ம செய்கிற விஷயங்களுடைய நன்மைகளை எடுத்து சொல்கிறவங்க பத்திரிகை நண்பர்களாக அமையும் போது அதோடைய சக்தி மேலும் அதிகரிக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியின் நன்மைகளை எடுத்து சொல்கிறவங்க பத்திரிகை நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அதன் சக்தி மேலும் மேலும் அதிகரிக்குது. அந்த வகையில் நம்ம நாட்டு பத்திரிகைகள் மட்டும் இல்லாமல் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா இது மாதிரியான வெளிநாட்டு பத்திரிகைகளும் நம்ம நிகழ்ச்சியின் நன்மைகளை வெகுவாக பாராட்டியிருக்காங்க. இது இன்னும் நிறைய விஷயங்களை மக்களுக்கு இன்னும் எளிய முறையில் எடுத்து சொல்லணுங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு தூண்டுதலாகவே அமைஞ்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளையும் நாங்கள் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. வணக்கம் ஐயா. இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. ஐயா, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியின் கேள்வின்னு சொல்கிறதோட போன நிகழ்ச்சியில் பேசும்போது பாலை பற்றி, கோமியத்தை பற்றி, பசுமாடோட மகத்துவத்தை பற்றி, அதே மாதிரி தண்ணியை பற்றியும் சொன்னீங்க. அப்போவே நான் இளநீர் பற்றி கூட கேட்டிருந்தேன். பட் நேரம் இல்லாதனால நம்ம வேறு விஷயங்கள் பேச வேண்டியதாகிடுச்சு. ஸோ இந்த எபிசோடில் நான் இளநீர் பற்றி கேட்கும்போது இன்னொரு கேள்வி கூட என் மனசில் தோணுச்சு. இப்போ கடவுளோட படைப்பில் எல்லாமே சமமானது அப்படின்னு சொல்கிறோம். காய்கனிகள் எவ்வளவோ படைச்சிருக்காரு இறைவன். பட் அப்படி இருந்தாலும் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களின்படி இந்த தேங்காய் அதுக்கு மட்டும் எதுக்கு இப்படி ஒரு முக்கியத்துவம்? நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு மகத்துவத்தை கொடுக்குறோம். அது கூடவே சேர்ந்து இளநீரின் மகத்துவத்தையும் கொஞ்சம் சொல்லுங்களேன். பொதுவாக கடவுளுடைய படைப்பில் எல்லாமே சமமானது அப்படிங்கிற விஷயத்தை எதற்கு கொடுத்துருக்குது அப்படின்னா, மனித ஜென்மங்களில், அதாவது எளியவராக இருந்தாலும் வலியவராக இருந்தாலும் மானுட ஜென்மங்கள் எல்லா மனிதர்களுமே சமமானவர்கள். எல்லோருக்குமே சமமான உரிமை இருக்குது. எந்த விஷயத்தில்? கடவுளை கண்ணோக்கி பார்க்குறதில்ல, கடவுளுக்கு சேவை செய்கிறதில்ல, கடவுளுக்கு உண்டான ஆன்மீக பணிகளில் ஈடுபடுறதில்ல, கடவுளை வழிபட்டு சோஸ்திரம் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறதில்ல. இதில் எல்லோருத்துக்குமே சமமான உரிமை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் ஆன்மீக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அது எளியவராக இருந்தாலும் சரி, வலியவராக இருந்தாலும் சரி, செல்வந்தராக இருந்தாலும் சரி, செல்வம் இல்லாத, அதாவது எந்த ஒரு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அனாதையாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் அந்த ஆன்மீகம் அவங்களை கைவிடாது, காப்பாற்றுது அப்படிங்கிற விஷயத்தை உருவப்படுத்தி கொடுக்குதுங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் காய், கனி, பூ அப்படிங்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு புஷ்பங்களுக்கும் வெவ்வேறு விதமான தாத்பரியங்களை இயற்கை நமக்கு கொடுத்துருக்குதுங்க. பஞ்சபூதங்களுடைய ஆதிக்கம் சமமான அளவில் இந்த லோகத்தில் வீசிக்கிட்டு இருந்தால் கூட ஒரு சில பொருட்கள், ஒரு சில புஷ்பங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தாத்பரியங்களை தனக்கு தகுந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சில மாற்றங்களை பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ புஷ்பம் அப்படின்னாலே 4 வண்ணமும் பூக்கக்கூடிய, அதாவது 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய புஷ்பம் இருந்துக்கிட்டு இருக்குது. அதுவே 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூவும் இருந்துகிட்டு இருக்குது. விருட்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மரம் அப்படிங்கிறது சின்ன விதையிலிருந்து பெரிய பெரிய ஆலமரங்கள் வரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு விதமான ஆன்மீக குணங்களையும், அதாவது ஆன்மீக பிரசித்தி பெற்றதாகவும் அதே மாதிரி அடிப்படை மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உட்பட்டதாகவும் இருந்துகிட்டு இருக்குது.
மனித குலத்திற்கு முக்கியமான விஷயமாக மரங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் கணக்கில் எடுத்துக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த தேங்காய்க்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம். எந்த பூஜையாக இருந்தாலும், எந்த ஒரு புனஸ்காரமாக இருந்தாலும், எந்த ஒரு ஹோமமாக இருந்தாலும், எந்த ஒரு யாகமாக இருந்தாலும் தேங்காய் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பூஜை பொருளாக இருந்துகிட்டு இருக்குது. அதுவும் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு பொருளாக இருந்துகிட்டு இருக்குது. கடவுளுடைய அருளோடு கூடிய இந்த தேங்காய் அப்படிங்கிற பொருள் வந்து எதனால் முக்கியமான விஷயங்களுக்கு இந்த ஆன்மீகத்துக்கு வந்து முக்கியப்படுத்தி கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள சுப பாக்கியங்களை உங்களுடைய ஜாதகம், கைரேகை, எண் கணிதம், பிறந்த தேதி மற்றும் பிரசன்ன சாஸ்திரப்படி ஆய்வு செய்து கடவுளின் பேரருளால் கரு உருவான கால ஜோதிடத்தை கண்டுணர்ந்து அஸ்ட்ரோபயோரித சூட்சுமப்படி அதிர்ஷ்ட தேவதைகளின் அனுக்கிரகத்தோடு குலதெய்வ பூஜையும் நவக்கிரக ஆசியும் பஞ்சபூத பாக்கியமும் ஆதிக்கமாக பெற்ற அதிர்ஷ்ட ரத்தினத்தை ஆன்மீகத்தோடு வழங்கும் ஒரே ஸ்தாபனம் எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ். விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் விளக்கம் கொடுத்து ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் மேற்பார்வையில் இயங்குகிறது. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,00,000. அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129. தொலைபேசி எண் 044248491187. சிங்கப்பூர், மலேசியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. ஸ்ரீலங்காவில் வசிப்பவர்கள் நேரில் சந்திக்க தொடர்பு கொள்ள +94 11244 8303. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastronumero.com. உலகத்தில் எந்த அளவுக்கு தர்மம் இருந்துகிட்டு இருக்குதோ அதே அளவுக்கு அதர்மமும் இன்னொரு இடத்துல இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி உலகத்தில் எந்த அளவுக்கு நல்ல சக்திகளுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்குதோ அதே மாதிரி தீய சக்திகளுடைய ஆதிக்கமும் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நிச்சயமாக அதில் வந்து நன்மையும் தீமையும் கலந்துதான் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ தீமையான விஷயங்களை சீர்தூக்கி பார்ப்பதற்கு ஒரு காலத்தில் வந்து, அதாவது சிவபெருமானுடைய கதைகளில் வந்து, புராணங்களில் வந்து நிறைய விஷயங்களை படித்து பார்க்கும் பொழுது இந்த நெற்றிக்கண்ணை பற்றி விரிவாக கொடுத்துருப்பாங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற, அதாவது ஒரு தவறு அப்படிங்கும் பொழுது அதை சுட்டி காட்டுறதுக்காகவோ, அந்த தவறை ஏற்றுக்கிறதுக்காகவோ, அந்த தவறை திருத்திக்கிறதுக்காகவோ நாம் தயக்கப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த நெற்றிக்கண் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சிவபெருமானுடைய அந்த வரலாறுகளில் வந்து புராண ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்போது நீங்கள் ஒரு பூஜை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என்னதான் நீங்கள் பூஜை பண்ணும் பொழுது நேர்மையானவராகவும் உண்மையானவராகவும் பக்தி உள்ளவராகவும் புக்தி உள்ளவராகவும் சித்தி பெற்றவராகவும் இருந்தால் கூட அதற்கு அந்த கன நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சில தவறுகள் நீங்கள் செஞ்சிருக்கலாம் இல்லையா? அந்த இத்தனை தவறுகளும் செஞ்சுட்டு தான் இந்த பூஜை ஆரம்பிக்கிற அப்படிங்கிற விஷயத்தை உங்களை உணர்த்ததற்காகத்தான், இந்த கெட்ட விஷயங்களை தட்டி எறிவதற்குத்தான் தேங்காயை வந்து கத்தி அப்படிங்கிற அருவாளில் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். என்னங்க, அது தேங்காயை வந்து அதாவது புஷ்பங்களும் பூஜை பொருட்களும் நிறைந்த அந்த பூஜை அறையில் வந்து ஏன் கத்தி அருவாளை வந்து பயன்படுத்தாமல் இருக்கலாம் இல்லைங்களா? இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு கல்லோ அல்லது ஒரு கத்தியோ பயன்படுத்தி அந்த தேங்காயை உடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பூஜை பொருளில் முக்கியமாக கொடுத்துருக்குது. அந்த தேங்காயை உடைக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு பெரிய தீர்க்கமான அல்லது வேறு விஷயங்களை நாட்டம் உள்ள மனசாட்சி உங்களுக்கு இருந்தால் கூட அந்த தேங்காய் உடைக்கும் போது பாருங்கள், அந்த தேங்காய் உடைஞ்ச உடனே ஒரு கணமாவது உங்களுடைய மனசு வந்து ஆன்மீகத்தில் வந்துட்டு தான் போகும்.
நான் சாமியே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த தேங்காய் உடஞ்சி 2ஆக இருக்கும் இல்லைங்களா, அந்த 2 வெள்ளை உருவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு கணமாவது உங்களுடைய மனசு வந்து ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துட்டு தான் போகும். திரும்பி போகும்போது அருளோட போகுதோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய பொருளோட போகுதோ அது கணக்கு இல்லை. ஆனால் அந்த ஒரு கண நேரம் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய சக்தி இந்த தேங்காய்க்கு வந்துட்டு இருக்குதுங்க. முக்கியமாகவே நெற்றிக்கண் திறப்பினும், அதாவது 3 கண் உடைய தேங்காய் வந்து சிவபெருமானுடைய எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானுடைய கண்ணை வந்து நமக்கு உருவப்படுத்துறதுக்காக 3 கண் படைத்த இந்த தேங்காயை வந்து நீங்கள் உடைக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு விஷயம் தாத்பரியம் அதில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த தேங்காயை உடைச்சு அது இருக்கக்கூடிய அந்த இளநீர் தீர்த்தம் இருக்கும் இல்லையா, அதை தீர்த்தம் சொல்லுவாங்க. அந்த தீர்த்தத்தை வந்து தேங்காயிலிருந்தே நீங்கள் பருகும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய உடம்புல வந்து வயிறு சம்மந்தப்பட்ட வேறு விதமான ஏதாவது உங்களுக்கு நோய் சம்மந்தப்பட்ட மருத்துவ குணம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்கெங்கேயோ மருத்துவம் பார்த்து சரியாகாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி சாமிக்கு காலையில் நேரத்தில், அதாவது அமாவாசை, அஷ்டமி அல்லது பௌர்ணமி, இந்த மாதிரி முக்கியமான திதிகளில் வந்து இந்த மாதிரியான பூஜை பண்ணி வெறும் வயிற்றில் காலையில் வேறு எந்த ஆகாரம் எடுத்துக்காமல் கோயிலில் வெறும் வயிற்றில் இந்த இளநீர் தேங்காய் தண்ணியை நீங்கள் சாப்பிடும்போது தீர்த்தமாக பருகும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவம் இதுவரைக்கும் பலன் கொடுக்காமல் இருந்தால் கூட இனிமேல் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருது அப்படிங்கிற ஒரு ஆன்மீகம் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி கிராமப்புறங்கள் சொல்லுவாங்க பாருங்கள், பெரிய பெரிய மருத்துவரை சந்தித்தேன், என் பையனுக்கு 12 வருஷமாக இந்த நோய் தீரவே இல்லை, எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் சரியாகாமல் இருந்தது, இப்போ கடைசியில் இந்த குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு சின்ன மருத்துவரை பார்த்தேன், உடனே சரியாயிருச்சு, சின்ன கஷாயம் கொடுத்தாருங்க, ஒரே மாதத்தில் சரியாக போச்சு அப்படிம்பாங்க. அந்த இடத்துல மருத்துவம் பேசலைங்க, ஆன்மீகம் மகத்துவம் பேசுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான மகத்துவங்களையும் அற்புதங்களையும் அடக்கி ஆளக்கூடிய அற்புதமான விஷயமாக இந்த தேங்காய் இருந்துகிட்டு இருக்குது. இந்த தேங்காயை உடைகிறது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கோயிலில் பொங்கல் வச்சு தேங்காய் உடைக்கும் பொழுது அந்த தேங்காய் வந்து சரி பாதியாக உடைஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வருஷம் வந்து ஓரளவு நல்ல முறையில் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துவதாக இருந்துகிட்டு இருக்குது. அதே தேங்காய் வந்து இந்த பக்கம் கால்வாசியும், அதாவது முக்கால்வாசி ஒரு மூடி கால்வாசி ஒரு மூடியாக சரிசமமாக பிரியாமல் முக்கால்வாசி கால்வாசியாக பிரிஞ்சது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வருஷம் முழுவதும் முன்னேற்றம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மறைமுகமாக உணர்த்திடுது. அதே தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா உடையும் பொழுது ஒரு சிதறு வெளிப்பட்டு ஒரு சின்ன ஒரு பகுதி வெளிப்பட்டு சாமியோட பாதத்தில் விழுந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வருடம் முழுவதும் நீங்கள் அதிகாரமாக ஜெயிக்கக்கூடிய பாக்கியம். ஜாதகம், கைரேகை, எண் கணிதம், பெயரியல், எண்ணியல், பரிகார இயல் மற்றும் வாஸ்து சாஸ்திரங்களின் உண்மையான நன்மையை உலகிற்கு உணர்த்திய சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களின் அருள் ராஜயோகம் மாத இதழ் வாங்கி படித்து பயன் பெறுங்கள். ஆழமான ஆன்மீகத்தையும் அறிய வேண்டிய ஜோதிடத்தையும் அற்புதமான மனோதிடத்தையும் வாரி வழங்கும் ஒரே மாத இதழ் அருள் ராஜயோகம். அருள் ராஜயோகம் மாத இதழ் உங்கள் வீடு தேடி வர தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377 9677276129. எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது எந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் பணிஞ்சு போயிட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிகள் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த தேங்காய் வந்து செதறி சாமியுடைய அந்த பொற்பாதத்தில் விழுந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னு அந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு பணிவுக்கு மீறி, அதாவது துணிவான வகையிலேயே அதிகாரமான வகையிலேயே ஜெயிக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு அந்த வருடம் முழுவதும் வந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருவ அமைப்பு இல்லாமல், அதாவது வேறு வகையான ஒரு அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஏதோ ஒரு கெடுதல் இருந்துகிட்டு இருக்குது. அந்த கெடுதலுக்கு உண்டான வழியை நீ தேடிக்க அப்படிங்கிற மாதிரி. அந்த கெடுதல் வந்து அந்த பூஜையில நிவர்த்தி ஆகாதுங்க. இந்த கெடுதலுக்கு உண்டான வழியை நீ தேடிக்க. அதாவது ஒரு சாஸ்திரத்தை தேடிப்போ, ஒரு ஞானியை தேடி போகலாம், மத போதகரை தேடி போகலாம், குறிப்பு மாதிரி. அதாவது அந்த மாதிரி தேடி போயிட்டு அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிற ஜாதகத்தை பார்த்தோ அல்லது வேறு விதமான ஒரு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு அந்த வரக்கூடிய வினைகளை வந்து நீ தீர்த்துக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை ஆரம்பமாக ஒரு அறிகுறியாக காட்டுது. இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்தது இந்த தேங்காய். அப்போது இந்த தாவர மர வகையில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்தை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு தேங்காய் மட்டும் இல்லைங்க, தென்னை மரத்துக்குமே ஒரு முக்கியமான ஐதீகம் வந்துட்டுருக்கு. எல்லா மரங்களையும் வந்து மரம்னு சொல்கிறோம், தென்னை மரத்தை மட்டும் சொல்லும்போது தென்னம்பிள்ளைன்னு சொல்கிறாங்க. என்னங்க முக்கியமான ஒரு விஷயமா தென்னம்பிள்ளை அப்படிங்கிற அந்த பிள்ளை அப்படிங்கிற வார்த்தை எந்த ஒரு மரத்துக்கும் வராதுங்க.
அப்போ அந்த பிள்ளையிலிருந்து வரக்கூடிய இந்த மாதிரி தேங்காய் வந்து பூஜை பொருளுக்கு பயன்படுது. இதே தென்னம்பிள்ளை, அதாவது தேங்காய் வந்து பூஜை அறையில் பயன்படுத்தும் பொழுது, பூஜை முறைக்கு பயன்படுத்தும் போது இத்தனை விதமான விஷயங்களையும் நமக்கு சங்கல்ப முறையில் தெரியப்படுத்துது. ஆனால் இதே தேங்காய், அதாவது தென்னை மரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரணமாக நீங்கள் நடந்து போகும் பொழுது, தோட்டத்துக்குள்ளேயோ அல்லது வெளியில் எங்கேயாவது நடந்து போகும் பொழுது, தென்னை மரம் இருக்கக்கூடிய பகுதியை நீங்கள் தாண்டும் பொழுது, தென்னை மரத்திலிருந்து தேங்காயோ அல்லது தென்னை மட்டையோ ஒரு தலையில் விழுந்தது அப்படின்னா அது அபசகுணமாகவும், அடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு போதாத காலமும் ஆகாத நேரமும் அடுத்தடுத்து வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை துல்லியமாக தெரியப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக, ஆன்மீக ஒரு மரமாக இந்த தென்னை மரம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. எந்த மரத்திலிருந்து எது விழுந்தாலும் கவலைப்படாத நாம, தென்னை மரத்திலிருந்து ஏதாவது விழுந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய கெடுதல் வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது தென்னை மரத்திலிருந்து தேங்காய் விழுந்ததுனாலையோ, தென்னை மரத்திலிருந்து தேங்காய் மட்டை விழுந்ததுனாலையோ உங்களுக்கு கெடுதல் வர்றது கிடையாதுங்க. உங்கள் ஜாதகப்படியோ உங்களுடைய வாழ்நாள் படியோ நீங்கள் செய்யக்கூடிய அதாவது பாவங்கள் படியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் வருது அப்படின்னா அந்த கெடுதல் இந்த மாதம் வரப்போகுது, இந்த வாரம் வரப்போகுது, அல்லது இந்த வருஷத்தில் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பிள்ளையாகத்தான் இந்த தென்னம்புள்ள இருந்துகிட்டு இருக்குது. சில பேர் நினச்சிக்கலாம், தென்னம்புள்ள விழுந்ததுனால தான் இப்படி நடக்குது, அப்போ தென்னம்புள்ள இருக்கிற பக்கமே போக வேண்டாம்னு சில பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க. நாம் வேணால் தென்னம்புள்ள இருக்கக்கூடிய பகுதியில் நடமாடாமல் வந்துட்டு இருக்கலாம். தென்னம்புள்ளையே நம்பி இருக்கக்கூடிய விவசாயி வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி போகாமல் இருக்க முடியாது இல்லைங்களா? 1000 தென்னம்புள்ள இருக்கக்கூடிய அந்த பகுதியில், அதாவது நாள் முழுவதும் நடமாடுகிற விவசாயிக்கு எப்பவுமே அந்த மாதிரி விழுகிறது கிடையாதுங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு முறை விழுந்தது அப்படின்னா அந்த வருஷம் அவருக்கு ஏதாவது ஒரு தீண்டத்தகாத காரியம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவர் தெரிஞ்சுக்க முடியும், உணர்ந்துக்க முடியும். தன்னுடைய பிள்ளையோ உதவுதோ இல்லையோ, ஆனால் தென்னம்புள்ள ஆயுள் முழுவதும் அவரை காப்பாற்றுது. இன்னைக்கு கூட ஜாதகம் பார்க்க வர்ற நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, என்னுடைய பையன் எனக்கு கஞ்சி ஊற்றுவாரா, என்னுடைய பையன் என்னை காப்பாற்றுவாரா, என்னுடைய பையன் என்னுடைய பேச்சு கேட்பாரா? இந்த கேள்விதான் ஒவ்வொரு பெண்மணிகளும் ஒவ்வொரு பெரியவர்களும் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வியில் ஒரு கேள்வியாக இருந்துகிட்டு இருக்குது. நாம் இந்த சாஸ்திர ரீதியாக அப்படி ஒரு குழந்தை உங்களுக்கு காப்பாற்றுதோ இல்லையோ, ஆனால் உங்கள் பிள்ளை உங்களை கைவிட்டாலும் தென்னம்பிள்ளை கைவிடாது அப்படிங்கிற விஷயத்தை 5000 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட அந்த சாஸ்திர விதி இந்த கலிகாலத்திலும் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கும் 1 ஏக்கர் தென்னம்பிள்ளை இருந்தால் போதுங்க, ஒரு குடும்பத்தை காப்பாற்றிக்கலாங்கிற ஒரு ஐதீகம் நடந்துகிட்டு இருக்குது இல்லைங்களா? நம்ம சொல்கிறோம் கலிகாலம், விஞ்ஞானம் வந்துருச்சு, எவ்வளவோ வேறு விஷயங்களெல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்கிறோம். இவ்வளவு மாறினாலும் சாஸ்திரம் எழுதக்கூடிய அந்த சத்தியமான வாக்குகளும் வார்த்தைகளும் மாறல, நம்முடைய மனச வாழ்க்கைக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் சிறப்புகள் சேர்ந்த இந்த தேங்காய் வந்து இந்த மாதிரி உடைக்கும் பொழுது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, செறி பகுதி, கால் பகுதி, முக்கால் பகுதி, சிதறுண்ட பகுதி, இந்த மாதிரி விஷயங்களை சொன்னோம். அதே தேங்காயில் பூ இருந்தது அப்படின்னா, ஒரு தேங்காயை உடைக்கும் பொழுது உள்ள பூ இருந்தது அப்படின்னா அந்த காலத்தில் சாஸ்திரத்தால் எழுதப்பட்ட புதையல் யோகம்ங்கிற ஒரு யோக அமைப்பு அவருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். புதையல்னா எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னா, செய்யக்கூடிய தொழிலில் அவர் வந்து இந்த பூஜை பண்ணக்கூடிய அந்த நபர் யாருக்கு தேங்காயில் பூ வந்ததோ, உத்தியோகம் போயிட்டு இருந்தார் அப்படின்னு வைங்களேன், கண்டிப்பாக உத்தியோகத்தில் எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு சத்ருக்கள் பித்ருக்கள் சாபம் நீங்கி குலதெய்வ அருளால் நவகிரக நல்லாசியும் பஞ்சபூத பாக்கியமும் ஒட்டுமொத்தமாக கிடைக்க வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ அருளும், உங்கள் கஷ்டங்களை போக்கும் இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகமும், அதிர்ஷ்டகரமாக கிடைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்டு வளர்விரை தேய்விரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்டதுதான் வம்ச விருட்சம். கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி, நல்லாசி பெருகும் நவமி, ஆன்றோர் ஆசி தரும் அமாவாசை, பாவங்களை போக்கும் பௌர்ணமி, பிணிகளை வெல்லும் பிரதமை, சலனம் தரும் சந்திராஷ்டமம், பிரச்சனை தீர்க்கும் அர்ச்சனை, பீடைகள் அகற்றும் பிரதோஷம், சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி, சகோதர பகை நீக்கும் சப்தமி,
ஏற்றம் தரும் ஏகாதசி ஆகிய மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட வம்ச விருட்சம். வீண் கவலை ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட வம்ச விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தி வைக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த வம்ச விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் வம்ச விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்கும் ஆன்மீக அதிசயம் வம்ச விருட்சம். கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற அம்ச யோகம் பொருந்திய வம்ச விருட்சம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை என்ற ஆழமான ஆன்மீகத்தை உலக நாடுகளில் உறுதிப்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்களின் 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் பஞ்சபூத பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்ச விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். வம்ச விருட்சம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9944313177 9677276129. நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லது அவர் தொழில் பண்ணிட்டு இருந்தாருன்னு வைங்களேன், செய்கிற தொழிலில் இன்னைக்கு வந்து ஒரு 50,000 லாபம் வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த நபருக்கு வந்து திடீர்னு 5 லட்சம் லாபம் வரும். அப்போ அது வந்து புதையல் கிடைச்ச மாதிரி. 50,000 ரூபாயை லாபமாக எதிர்பார்த்த அந்த தொழில் அதிபருக்கு 55,000 வந்தது அப்படின்னா அது தொழில் ரீதியான லாபம். ஆனால் 50,000 எதிர்பார்க்கிற அந்த நபருக்கு வந்து 5 லட்சம் கிடைச்சதோ அல்லது 50 லட்சம் கிடைச்சது அப்படின்னா அது லாபம் இல்லைங்க, புதையல் யோகம். இந்த மாதிரியான ஆளுமையான அதிகாரமான ஆழமான விஷயங்களை எல்லாம் நமக்கு வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் தெரிஞ்சிக்கக்கூடிய அற்புதமான விஷயம்தான் இந்த பூஜை முறைகள் இருக்கக்கூடிய பூ, பழம், புஷ்பம், தேங்காய் எல்லாம். புரிஞ்சுங்களா? ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜோசியத்தை ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜோசியரை பார்க்க முடியாது. அப்படி பார்க்கக்கூடிய அத்தனை ஜோசியருமே உங்களுக்கு நன்மையானவராகவும் இருக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ நீங்கள் வேண்டி விரும்பி மன்றாடி பூஜை பண்ணி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நபர் தட்டுப்படுவார். அந்த நாள்ல உங்க குலதெய்வம் காட்டுங்க, உங்களுக்கு நல்லவரார் கெட்டவரார்னு காட்டு. நல்ல மருத்துவர் வேணுமா, நல்ல இன்ஜினியர் வேணுமா, நல்ல ஜோதிடர் வேணுமா, இல்லை நல்ல ஆலோசனை வேண்டுமா, இது எல்லாமே உலகத்தில் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் தான் நல்லவன், நான் தான் நல்லவன் நிறைய பேர் சொல்லிக்கலாங்க. ஆனால் உங்களுக்கு யார் நல்லவர்? உலகத்தில் எல்லோருமே எல்லாருக்குமே நல்லவராக இருக்க முடியாதுங்க. எல்லா மனுஷனும் எல்லாருக்கும் கெட்டவராகவும் இருக்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான கலியுகம் நிறைந்த இந்த காலத்தில் வந்து எந்த மனுஷர் உங்களுக்கு நல்லவர் அப்படிங்கிற விஷயத்தை கோடிட்டு காட்டக்கூடிய அற்புதமான அமைப்பு உங்களுடைய குலதெய்வம். அப்ப இந்த குலதெய்வ வழிபாடு இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்து வேறுபடுறது மட்டும் இல்லாம மாறுபட்ட வேறுபட்ட இந்த உலகத்தில் இருந்து சீறுபட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை இந்த மாதிரியான பூஜைகளும் உங்களுடைய குலதெய்வ அனுகிரகமும் நிச்சயமாக கொடுத்துருது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் ஜாதகம் எடுத்துட்டு போய் ஜாதகம் பார்க்க முடியாது. வாழ்க்கையில் வந்து வயசுக்கு வந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னா அப்போ ஜாதகம் பார்க்கலாம். ஒரு வீடு கட்ட போகிறோமா ஜாதகம் பார்க்கலாம். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோமா ஜாதகம் பார்க்கலாம். அல்லது ஒரு புதுசாக வேறு ஏதாவது புதிய தொழில் ஆரம்பிக்கிறோமா அதுக்கு ஜாதகம் பார்க்கலாம். அல்லது ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அதனுடைய நேரம் எப்படி இருக்கு ஜாதகம் பார்க்கலாம். முதல்ல கல்வி சேர்க்கிறதுக்கு அதாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம் இல்லையா, அந்த மாதிரி கல்விக்கூடங்களுக்கு அனுப்பும் பொழுது எந்த மாதிரியான நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜாதகம் பார்க்கலாம். தொட்டது 90க்கும் ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கூட அது வாழ்க்கையில் வந்து நடக்க முடியாத ஒரு வெறுப்பு கலந்த மாதிரி ஆயிரும். அப்போ இந்த மாதிரி அன்றாடம் இருக்கக்கூடிய இந்த பூஜை முறைகளிலேயே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான். எப்போ உங்களுக்கு வந்து தவறுதலோ அது எப்போ வந்து உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுதோ அந்த ஏற்படுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தெரியப்படுத்தக்கூடிய அற்புதமான சக்தி ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கக்கூடிய இந்த பூஜை முறைகளுக்கு இருந்துட்டு இருக்குது. சாதாரணமாக காட்டு பகுதியில் நிறைய காற்று அடிக்கக்கூடிய காற்று வீசக்கூடிய இடத்துல ஒரு தேங்காயை உடைச்சு ஒரு ஊதுபத்தியை பறித்து நீங்க சாமி கும்பிட்டு பாருங்க. அந்த இடத்துலயும் வந்து உங்களுக்கு நிச்சயமான அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். குலதெய்வத்தை வழிபடும் பொழுது நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கக்கூடிய அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சுழல் காற்று அல்லது நீர்வீழ்ச்சியினுடைய அந்த சப்தம் அதிகரிக்கிறது, அதாவது சம்பந்தம் இல்லாத பஞ்சபூதங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது, ஆளுமையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் குலதெய்வத்து கோயிலில் சாமி கும்பிட்டு வரும் பொழுது. கவனிச்சு பாருங்க. ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது நிச்சயமான விஷயம்.
நீங்கள் எந்த தெய்வத்தை நம்ம கும்பிட்டாலும் குலதெய்வத்துடைய அனுகிரகங்கிறது முக்கியமான விஷயம். அப்போ அந்த குலதெய்வத்து கோயில் இந்த மாதிரியான பொங்கல், இந்த மாதிரியான புஷ்பம், இந்த மாதிரியான தேங்காய் உடைச்சு பூஜை பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் எப்படி யோசித்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய, நற்கதியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கும். ரொம்ப சிறப்புங்க ஐயா. நிறைய பேர் ஆன்மீகத்தை பற்றியும் ஜோதிடத்தை பற்றியும் நிறைய விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. பட் ஆனால் அதில் கூட இல்லாத பல புதிய அரிய விஷயங்களை நீங்கள் சாதாரண மக்களுக்கு புரிகிற வகையில் எடுத்து சொல்கிறீங்க. இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் கேட்டுக்க முடியாது. நம்ம வாழ்நாள் பூரா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மனதில் அசை போட்டுக்கிட்டு வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய பல விஷயங்களை நீங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக எளிமையான முறையில் ரொம்ப சிறப்பாக சொல்லி முடிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட பேசும்போது தான் தெரியுது வம்ச விருஷத்தோட முக்கியத்துவம், மகத்துவத்தை பற்றி. அதை நமக்கு பலன்கள் கிடைக்க நீங்கள் கொடுக்குறீங்க மக்களுக்கு. பட் அதுக்கு அதை ஒருங்கிணைக்க இல்லை ஒன்று சேர்க்க இல்லை அதை செயல்படுத்த எவ்வளோ நாட்களும் இவங்களும் எடுத்திருப்பீங்க. அதை பற்றியான தகவல்களை சேகரிக்க அதோடைய மகத்துவம் புரியுது அப்படின்னு சொல்கிறதோட இப்போ தான் உங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனி வரும் வாரங்களில் நிறைய விஷயங்கள் வம்ச விருஷத்தை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியிலே பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதை பொறுத்த வரைக்கும் நிறைய விளக்கங்களை ரொம்ப சிறப்பாக அமைப்பாக சொல்லி முடிச்சிங்க. மிக்க நன்றி. நவ கிரகங்களின் அனுகிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 600024. அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129, 9952299118, 9840160068, தொலைபேசி எண் 0424849187. சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் வசிப்பவர்கள் நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எண் 116M, பிரிக்ஃபீல்ட்ஸ், லிட்டில் இண்டியா 50470, கோலாலம்பூர், மலேசியா. மொபைல் +91 99529 9118 011 2628 0045. ஸ்ரீலங்காவில் வசிப்பவர்கள் நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 174 5/1 மெசஞ்சர் ஸ்ட்ரீட், கொழும்பு, ஸ்ரீலங்கா 12. கான்டாக்ட் +94 1124448303. இமெயில் srjgem@gmail.com. info@drkrramsrj.com. வெப் www.srjgemsastronumero.com. www.drkrramsrj.com.